My dear students, இன்னைக்குள்ள கிளாஸ்ல யூனிட் 6 gaseous stateல இருந்து நம்ம van der Waals constant அதாவது இதுக்கு முந்தின வீடியோல நம்ம van der Waals constant ரெண்டு வால்யூம் அண்ட் pressure correction முடிச்சு ஒரு van der Waals equation நமக்கு கொடுத்திருந்தாங்க. So the van der Waals constant ABங்கிறத நம்ம van der Waals constant சொல்றோம். So அந்த van der Waals equationல இருந்து critical constant value critical constantங்கிறது என்னது? இப்போ pressure இருக்கு அப்படின்னா PC அதே மாதிரி வால்யூம் இருக்குன்னா critical constant volume and temperature critical constant temperature TC அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வேல்யூஸ் இந்த இக்குவேஷன்ல இருந்து van der Waals இக்குவேஷன்ல இருந்து எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம van der Waals இக்குவேஷன் எழுதியிருப்போம் ஃபார் n மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம என்னன்னே கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த இக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம் p plus a n square by b square into b minus nb is equal to nRT. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ n நம்ம ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க p plus a n ஸ்கொயர்ங்கிறது 1 ஸ்கொயர் ஆயிடும் ஸோ அகைன் a ஆயிடும் ஸோ a by b ஸ்கொயர் இதை பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னது b மைனஸ் என்னங்கிறது 1 எடுத்துட்டோம் அப்படின்னா 1 into b so b is equal to இங்கேயும் 1 into rt so rt ஆயிடுச்சு. so rt is equal to இது equation number 2 எடுத்துக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ p plus a by b square into b minus b இருக்குல்ல ஸோ இது ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த p plus a by b square ஃபர்ஸ்ட் b ஆல மல்டிப்ளை பண்றோம் நெக்ஸ்ட் மைனஸ் b ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் பாருங்க p into இங்க இருக்கக்கூடிய b so pb இங்க பிளஸ் இருக்குல்ல so பிளஸ் போட்டுக்கோங்க. இங்க என்ன இருக்கு a by b square into b ஓகேவா. நெக்ஸ்ட் அப்போ b ஆல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மைனஸ் b ஆல so மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறோம். இங்க p இருக்கு இங்க b இருக்கு so pb நெக்ஸ்ட் என்னது இங்க பிளஸ் into மைனஸ் so again minus a by b square into b கரெக்டா equal to rt. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்க b இருக்கு இங்க b ஸ்கொயர் இருக்குல்ல சோ ஒரு b என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன கேன்சல் பண்ண முடியும்? வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்படிதானே. சோ என்ன பண்ணிக்கிறோம் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். சோ pb plus a by b minus pb minus இங்க ஒரு b இருக்கு சோ இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம் a b by b ஸ்கொயர் இந்த ஈக்குவல் டு rt இருக்குறத ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப இங்க பிளஸ் rt இருக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் rt ஆயிடும். சோ rt is equal to 0 ன்னு எடுத்துக்கோம். சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3 புரியுதா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா ஈக்குவேஷன் நம்பர் 3 is multiplied by equation number 3 is multiplied by b square by p b square by p. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம் b square by p ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சோ மல்டிப்ளை பண்ணும்போது pb multiplied by b square by p இது ஒரு டேர்ம் இதுதானே. சோ கேன்சல் க்ளோஸ் பண்ணிடுங்க. பிளஸ் என்ன இருக்கு a by b இங்க இருக்கக்கூடியது எழுதிக்கிறேன் a by b into b square by p இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு மைனஸ் so minus pb into b square by p இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு மைனஸ் ab by b square into b square by p இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு மைனஸ் rt so minus rt into b square by p equal to 0 ன்னு போட்டுக்கோங்க. இப்போ ஏதாவது என்னெல்லாம் டேர்ம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. இப்போ இங்க என்ன டேர்ம் கேன்சல் ஆகும் p கேன்சல் ஆயிடுச்சு சரியா. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு v யும் இந்த v ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய ஒரு v யும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த p கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா இந்த v ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் சரியா. இங்க எதுவுமே கேன்சல் ஆகாது. சோ கேன்சல் பண்ணி முடிச்சு ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கோ அதை நம்ம திரும்ப எழுதிக்கலாம். என்ன இருக்கு p இங்க b into v square so v cube plus இங்க பேலன்ஸ் இருக்கு a இங்க ஒரு v ஸ்கொயர்ல ஒரு v போயிடுச்சு அப்ப ab so ab by p
மைனஸ் இங்க என்ன இருக்கு b ஸ்கொயர் இன்டு p p b b ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன இருக்கு ab by p. So ab by p minus இங்க எதுவும் கேன்சல் ஆகுங்க. So என்ன எழுதிக்கலாம் rt b square by p is equal to 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அதாவது இங்க b cube இருக்குல்ல அதே மாதிரி இங்க b ஸ்கொயர் இங்க b ஸ்கொயர் ரெண்டு இருக்குல்ல சோ இத சேர்த்து நம்ம கொண்டு வந்துடலாம். எப்படி எழுதலாம் பாருங்க இங்க b cube இந்த b ஸ்கொயர் நான் ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கலாம் rt by p b ஸ்கொயர் அதே மாதிரி இங்க ஒரு b ஸ்கொயர் டேர்ம் இருக்கு அதை இந்த பக்கத்துல எழுதிக்கோங்க b ஸ்கொயர் மைனஸ் அடுத்து என்ன பண்ணிக்கலாம் இந்த b டேர்ம் a by p இந்த b ஐ வெளியே போட்டு எழுதிக்கலாம் a by p into b மைனஸ் இங்க என்ன இருக்கு a b by p இப்ப எல்லா டேர்ம் எழுதிட்டோம் இப்போ ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம் 0 னு போட்டுக்கலாம் சோ இந்த டேர்ம் நாம என்ன பண்றோம்னா b ஸ்கொயர் இருக்கறனால ஒரு b ஸ்கொயரை காமனா வெளியே கொண்டு வரலாம் இப்போ வெளியே கொண்டு வரும்போது b கியூப் மைனஸ் இப்போ இங்க என்ன இருக்கு b ஸ்கொயர் நம்ம வெளியே காமனா எடுத்துட்டோம்னா rt by p சோ rt by p bracket க்ளோஸ் ஓபன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இந்த p ஸ்கொயர்ல b ஸ்கொயர் வெளியே வந்துட்டோம் pb ல இப்போ b மட்டும் தான் இருக்கு சோ இங்க மைனஸ் இருக்கு இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியே கொண்டு வந்ததனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிளஸ் போட்டுக்கலாம் சரியா இங்க மைனஸ் இருக்குன்னா நம்ம இங்க மைனஸ் போட்டுக்கிட்டோம் அப்படினா மைனஸ் இன்டு மைனஸ் இங்க பிளஸ் வந்துடும் சோ இங்க மைனஸ் வரதுக்காக நாம இங்க என்ன போட்டுக்கணும் பிளஸ் போட்டுக்கணும் சோ rt by p plus b into the b square இங்க போட்டுக்கலாம் plus remaining part அப்படியே எழுதிக்கலாம் a by b minus ab by p is equal to 0 so இங்க equation என்ன போட்டுருக்கோம் இங்க equation 3 போட்டுருக்கோம் இங்க இது equation என்ன போட்டுக்கலாம் 4 னு போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ b square minus rt by p இந்த மாதிரி நமக்கு ஒரு equation கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா நம்ம என்ன இந்த equationல என்ன கண்டுபிடிக்க போறோம் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிதானே கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படினு சொன்னோம் அப்ப கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னதெல்லாம் இப்போ v எடுத்துக்கிட்டோம் அப்படினா வால்யூம்க்கு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் v0 vc ன்னு எடுத்துக்கிறோம் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் வால்யூம் அதே மாதிரி தான் என்ன எடுத்துக்கிறோம் டெம்பரேச்சர் வரும்போது tc ன்னு வரும் பிரஷர் எடுத்துக்கும்போது என்ன வரும் pc ஓகேவா இப்போ இதுல இருந்து நம்ம என்ன மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ v minus v is equal to vc ன்னு எடுத்துக்கிட்டோம்ல அந்த டேர்மை மட்டும் நம்ம இங்க கொண்டு வரோம் பாருங்க இப்போ என்ன எடுத்துக்கலாம் v is equal to vc அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த பிளஸ் இருக்க கூடியது இந்த பக்கம் கொண்டு போறோம் அப்ப என்ன ஆயிடும் மைனஸ் சோ v minus vc is equal to 0 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட கியூபிக் வேல்யூ எடுக்கும்போது என்ன ஆயிடும் v minus vc the whole cube equal to 0 ஓகேவா இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படினா a minus b the whole cube ஃபார்முலா சோ a minus b the whole cube ஃபார்முலா என்னது a minus b the whole cube ஃபார்முலா என்ன எடுத்துக்கலாம் a cube minus 3b a square plus 3b square into a minus b cube ஓகேவா இதான் நமக்கு என்னது a minus b the whole cube ஓட ஃபார்முலா இப்போ நம்ம இங்க a னா என்ன எடுத்துக்கிறோம் a னா b ன்னு எடுத்துக்கிறோம் b னா bc ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஃபார்முலா அதாவது b minus bc the whole cube இந்த a minus b cube நம்ம மாத்தி எழுத போறோம் இப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்க b cube அப்படிதானே ஃபர்ஸ்ட் a cube ன்னு இருக்கு சோ a னா என்னது b cube சோ b cube minus 3b 3bங்கிறது நம்ம என்ன எடுத்துறோம் bc so bc a square அப்படினா b square ஓகேவா 3bc b square நெக்ஸ்ட் என்ன இருக்கு பிளஸ் இருக்கு சோ again 3 இப்போ என்னது b square னா என்னது bc square into aங்கிறது என்னது இங்க b minus b cube bங்கிறது bc சோ என்ன போட்டுக்கலாம் b cube அப்படினு போட்டுக்கலாம் சரியா இப்போ b cube minus 3bc b square plus 3bc square b minus bc cube அப்படிங்கற ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு இந்த ஈக்குவேஷன் என்னன்னு வெச்சுக்கலாம் fifth equation வெச்சுக்கலாம் equation number 5 ஓகேவா இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ண போறோம் equation number 4 இதுக்கு முன்னாடி ஒரு equation number 4 கிடைச்சல அந்த equation number 4 நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இப்போ நான் அங்க முன்னாடி இருக்கக்கூடிய equation தான் நான் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க b cube minus இங்க என்ன கிடைச்சுனா rt
by p plus b into b square plus a by p into v minus ab by p equal to 0. இதுதான் நம்மளுடைய fourth equation. இதுக்கு முன்னாடி derive பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த equation தான் நான் இங்க திரும்ப எடுத்து எழுதி இருக்கேன் அவ்வளவுதான். இப்போ fourth and fifth equation ரெண்டு equation நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படினா இப்போ இங்க v cube இருக்கு இங்க v cube இருக்கு அப்ப கேன்சல் ஆயிடும் மாதிரி இருக்குதானே. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா இந்த v square டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ v square எடுத்துக்கும் போது இங்க என்ன இருக்கு -3 bc v square is equal to இந்த equationல பார்த்தோம்னா என்ன இருக்கும் minus RT by P plus P into V square. ஓகேவா இப்போ என்ன ஆகும் அப்படினா இந்த V square இங்க கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு ரெண்டு மைனஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். சோ கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கு 3 BC is equal to RT by P plus B அப்படிங்கிற டேர்ம் நமக்கு இதுல இருந்து கிடைச்சிருக்கு. So இது என்ன ஆகலாம் equation number 6 போட்டுக்கிறோம். சரியா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சேஞ்ச் என்ன இருக்கு அப்படினா நம்ம இது critical constant கண்டுபிடிக்கிறோம். அப்படினா critical constant என்ன எடுத்துக்கணும் temperature Tc ன்னு எடுத்துக்கிறோம் pressure Pc ன்னு எடுத்துக்கிறோம். சரியா அப்ப இங்க அதே மாதிரி போட்டுக்கலாம் temperature Tc and pressure Pc. So இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கம்பேர் பண்ணி இந்த v square டேர்மும் இந்த v square டேர்மையும் கம்பேர் பண்ணி நம்ம 3bc is equal to ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த v டேர்ம் இங்க ஒரு v டேர்ம் இருக்குல்ல இந்த v டேர்மும் இந்த v டேர்மையும் கம்பேர் பண்ணி அடுத்த ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ எப்படி வரும் அப்படினா 3 இங்க என்ன இருக்கு இங்க இருந்து அப்படியே எடுத்துக்கிறோம். என்ன இருக்கு 3bc square b is equal to இங்க இருக்கக்கூடிய v டேர்ம் என்னது a by p into v. ஓகேவா இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த v டேர்மும் என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. சோ என்ன வரும் நெக்ஸ்ட் என்ன வரும் 3bc square is equal to a by pc அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. இது equation number 7 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணனும். எது ரெண்டும் -bc கியூபும் இங்க இருக்கக்கூடிய -ap by p யும் நம்ம என்ன பண்ண போறோம் கம்பேர் பண்ண போறோம். இப்போ என்னலாம் இருக்கு மைனஸ் நெக்ஸ்ட் டேர்ம் எழுதுறோம் -bc கியூபும் equal to -ap by pc யும் கம்பேர் பண்றோம். இப்போ மைனஸ் என்ன பண்ணிடலாம் கேன்சல் ஆயிடும். மைனஸ் என்ன ஆச்சு கேன்சல் ஆயிடுச்சு. சோ இங்க என்ன வரும் bc cube is equal to என்ன இருக்கு ab by pc. இது என்னது equation number 8. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா equation 8 equation 7 இருக்குல்ல சோ this equation 8 is divide பண்றோம். இப்போ divide equation 8 by 7 equation number 7 ஆல இத டிவைட் பண்றோம். equation number 7 and equation number 8 தெரியும். first equation number 8 எழுதிக்கலாம். என்ன equation bc cube. so bc cube divided by equation number 7 ல என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு 3bc square. சரியா அப்ப இத இங்க போட்டுக்கலாம் 3bc square is equal to equation number 8 ல right hand side என்ன வரும் ab by pc divided by next equation number இது equation number 8 equation number 7 ல என்ன இருக்கு a by pc. so அது அங்க எப்படி எழுதுறோம் a by pc. so இது ரெண்டையும் cross multiply பண்ணோம்னா எப்படி கிடைக்கும் ab by pc into cross multiply பண்ணி கொண்டு போலாம் by pc by a. ஓகேவா இப்போ இதுல என்னெல்லாம் கேன்சல் ஆயிடும் அப்படினா இங்க இருக்கக்கூடிய a இங்க இருக்கக்கூடிய a கேன்சல் ஆயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய pc இங்க இருக்கக்கூடிய pc கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கறோம்னா bc இங்க கியூப் இருக்கு இங்க ஸ்கொயர் இருக்கு. சோ ஸ்கொயர் கேன்சல் பண்ணி என்ன பண்ணலாம் ஒன்னு மட்டும் பேலன்ஸ் அப்படிதானே.
ஸோ இதுல இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா பிசி இங்க ஒரு பிசி இருக்கு பை 3 ஈக்குவல் டு இது எல்லாமே கேன்சல் ஆகி பி மட்டும் தான் இருக்கு சரியா. ஸோ இந்த இக்குவேஷன்ல இருந்து எப்படி எடுத்துக்கலாம் பிசி இஸ் ஈக்குவல் டு இந்த 3 நியூமரேட்டர்ல கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆயிடும் பிசி இஸ் ஈக்குவல் டு 3p. ஸோ நமக்கு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்னது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வால்யூமோட கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் VC is equal to 3b ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த VC is equal to 3bங்கிறத நம்ம equation number 9 வச்சுக்கலாம் சரியா. இப்போ என்ன சொல்றாங்க அடுத்து substitute 9 in 7. இந்த 9th equationல நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த 7th equation. இந்த 7th equation தான் நான் இங்க எழுதி இருக்கேன் 3bc square is equal to a by pc. ஸோ இந்த equation நம்ம இங்க எழுதி இருக்கோம் 3bc square is equal to a by pc. இந்த equationல 9th equationல substitute பண்ணனும். இப்போ 9th equation என்னது BC is equal to 3b. ஸோ substitute பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க 3 into BC square. ஸோ 3 into 3b. BC க்கு 3b னா BC square is equal to 3b square is equal to a by PC. ஓகேவா. இப்போ 3b squareங்கிறது 3 square into b square. ஸோ 3 squareனா என்ன வரும் 3 into 3. ஸோ 9. 9 into 3 இங்க ஒரு 3 இருக்குல்ல. ஸோ டோட்டல் என்ன ஆயிடுச்சு 27. இங்க b square is equal to a by pc. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது pc வேல்யூ தான். இப்போ pc கண்டுபிடிக்கிறதுனால pc இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ is equal to a by இங்க இருக்கக்கூடிய 27 bc square divided by போயிடும். ஸோ 27 bc square. ஸோ என்ன வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு pc வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்ல bc கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ என்னது pc. So, இது equation number 10 ன்னு வச்சுக்கலாம். So, next is substitute the value of VC and PC in equation number 6. VC யும் PC யும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல முன்னாடி இருந்து VC equal to 3b ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி PC is equal to a by 27b square. So, இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க 6th equation. equation இங்க எழுதி இருக்கு என்னது 3BC is equal to RTC by PC plus B. இந்த equationல நம்ம இதை substitute பண்ணோம். அப்ப substitute பண்ணும்போது பாருங்க அதாவது இங்க என்னது இருக்கு 3BC ன்னு இருக்கு. அப்படிதானே அந்த BC க்கு நம்ம ஆல்ரெடி கிடைச்சிச்சு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு 3B ன்னு கிடைச்சிச்சு. சோ இதை substitute பண்ணலாம் 3 into 3B is equal to RTC. அது அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். TC தான் கண்டுபிடிக்க போறோம். RTC by PC க்கு என்ன இருக்கு A by 27b square plus b. ஓகேவா equationல ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும் 3 into 3 9. so 9b இங்க ஒரு plus b இருக்குல்ல அதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆயிடுச்சு minus b. so minus b is equal to RTC by A. இதை cross multiply பண்ணும்போது மேல போய்டும். அப்படிதானே அப்ப 27b square ன்னு ஆயிடுச்சு. So என்ன ஆகும் RTC 27b square by A. இப்போ 9b ல இருந்து ஒரு minus 1b அப்படின்னா என்ன b 8b. So 8b is equal to RTC 27b square by A. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் TC VC வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. So இந்த equation யூஸ் பண்ணி TC வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். So TC வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால இது இந்த பக்கமே இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 8b. இது டிவிஷன்ல இருக்கிறதுனால இது என்ன ஆயிடும் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். So 8b into A. இப்போ TC போயிடுச்சு அப்படின்னா R என்னது இருக்கு 27b square. அப்ப அது என்ன டிவைடட் பைல வந்துடும். இதுதானே R 27b square is equal to TC. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது இப்போ b யும் இங்க ஒரு b square இருக்கு இங்க ஒரு b இருக்கு. சோ ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா b யும் b square கேன்சல் ஆயிடும். அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் TC is equal to நமக்கு என்ன இருக்கு 8a divided by 27RB. ஓகேவா. இதான் என்னது TC யோட வேல்யூ. சோ இதான் என்னது வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் TC, PC and BC கண்டுபிடிக்கிறது. புரிஞ்சுதா. இப்போ BC கண்டுபிடிச்சிருக்கோம். BC எவ்வளவு கிடைச்சது 3b ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து PC is equal to a by 27b square கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னது TC equal to 8a divided by 27RB அப்படிங்கறதா TC வேல்யூ. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ஸ்கிப் பண்ணாம படிங்க. இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.